நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாரி புசு புசுன்னு அப்படியே உப்பலான பூரியை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு வந்து ஒரு 6 கரண்டி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 30 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் ஒரு 6 கரண்டி அளவு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அதை எடுத்துக்கிட்டோம்ல, அதே ஒரு குழிக்கரண்டி வந்து இப்போ வந்து ரவா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே ஒரு குழிக்கரண்டி வந்து நான் என்ன சேர்த்துக்கிறேன்னா மைதாவும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் வந்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்லா கெட்டியமாக பசஞ்சிக்குங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. தளர்வாக பசஞ்சிங்க அப்படின்னா எண்ணெயை குடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து நல்லா கெட்டியமாக பசஞ்சிக்குங்க. இந்த நான் பசையிடம் பாருங்கள். இதேமாரி எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம். நல்லா கெட்டியாக பசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மேலே வந்து ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. இது இப்போ ரவா போட்டதுனால ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பளம் போடும்போது நல்லாயிருக்கும். பசஞ்சு மூடி வச்சுட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு கறி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இப்போ மூடி வச்சுட்டேன். நான் அதை கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அது நல்லா ஃபுல்லாக மாவில் நல்லா பரட்டி எடுத்துகிட்டு அப்படியே மூடி வச்சிடுறேன். நான் அதை மூடி ஒரு சின்ன தட்டு போட்டு வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். அதை உருட்டி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா பெரிய அப்பளமாக போட்டுட்டு ஒரு சின்ன நம்ம டிஃபன் பாக்ஸ் இருக்கும்ல அதேமாரி எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுமாரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இதுமாரி பெருசாக போட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சமாக வச்சு நீங்கள் பொரிச்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் குட்டி குட்டி உருண்டையாக கூட உருட்டிட்டு நீங்கள் வந்து சின்ன சின்னமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்கவும் கூடாது, ரொம்ப கனமாக தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து மீடியமான அளவு நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா தான் அது எண்ணெயில் போட்டோன்னா உங்களுக்கு வந்து உப்பும். இது கொஞ்சம் கூட ரொம்ப எண்ணெயே குடிக்காது இந்த பூரி. நீங்கள் அதே போல் வந்து உப்பலாகவே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஆறுனா கூட வந்து உங்களுக்கு அப்படியே அமுங்கி போயிருக்காது, அப்படியே கொஞ்சம் உப்பலாகவே இருக்கும். நீங்கள் பெருசாக தைச்சிட்டு ரவுண்டாக போட்டுட்டு மீதி இருக்கிற பீசஸ் கூட அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிட்டு ஏதாவது ஒரு ஷேப்பில் இருக்கும். அது நமக்கு வந்து ஷேப் முக்கியம் இல்லை, டேஸ்ட் தான் முக்கியம். நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் அது பேர் ஏதாவது சொல்லி வச்சுட்டு ஹாஃப் மூன் ஃபுல் மூன் ஏதாவது ஒன்று சொல்லி அந்த பசங்களுக்கு கொடுத்துர்லாம். நீங்கள் அதுமாரி நீங்கள் வந்து நான் அழகாக திரட்டி எடுத்துக்குங்க. திரட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பூரி போட்டு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புஷ்ஷுன்னு உப்பி வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டுட்டேன். லைட்டாக அது மேலே அப்படியே அமுக்கி விடுங்க. அப்படியே வந்து அமுக்கி விட்டிங்கனாலே எண்ணெயில் வந்து ஒரு பக்கம் அமுக்கி விட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு உடனே எடுத்துட வேண்டியதா. அதனால் ஒரு பக்கம் நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு உடனே நீங்கள் எடுங்க. திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா எண்ணெயை குடிக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து 2 பக்கம் ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா அடுத்தது திருப்பி போட்டுட்டு உடனே நீங்கள் எடுத்துட வேண்டியதா. சூப்பரான உப்பலான அழகாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாரி நமக்கு சூப்பரான பூரி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். நீங்கள் ஆறுனதுக்கு அதாவது நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஆறுனா கூட உங்களுக்கு வந்து அது அமுங்கி போயிடாது. அது நல்லாயிருக்கும். இதுமாரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.